கூலடி. ஆஃப் கோர்ஸ் அருமையான ஹஸ்பண்ட், எமோஷனலி மெச்சூர். அவன் யாரு என்னங்கிறது அவனுக்கு தெரியணும். என் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் ஸ்டேபிளா இருக்கணும், அழகா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும். நான் கட்டி பிடிச்சா எனக்கு நல்லா வார்மா இருக்கணும், நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அவன் நல்ல அழகான 2 குழந்தைங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாமியார் வரணும். GT Holidays presents Behind Notes Shivangi Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayul Tharum Ayurveda, Velamal Nexus. சில பேர்லாம் பார்க்கும்போது இது நம்ம ஜெனரேஷன் தானா இப்படி லவ் பண்றாங்க, அப்ப நான் தான் சரியில்லையோ ஆளை சூஸ் பண்றதுல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவங்க போய் கஷ்டப்பட்டு லவ் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. பார்த்தா அவன் என்ன ஏதோ கேம் ஆடிட்டு இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிடுவாங்க. நம்மள வந்து மதிக்கவே, அது எப்படி நான் சொல்றது, அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா லவ் கிடைச்சிச்சு, பையன் சூப்பரா அட்டென்ஷன் தரான் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்படி இல்லையா? இல்ல பாத்தீங்களா 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 அவங்க சந்தோஷப்படுறாள், உன் வலி பெரும் வலியா இருக்கும் போல. இல்லப்பா, அது மாசத்துல ஒரு 3 நாள் மண்டை கொஞ்சம் கோளார் ஆயிடும். ஏதோ ஒரு கமெண்ட்டை பாத்துருவேன், இந்த ட்ரெஸ்ஸிங் பத்தி போடுவாங்க, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது. அப்போ நான் பதில் கொடுப்பேன், அந்த பதிலையும் தப்பா போடுவாங்க. சில சமயம் எம்மா நீ நல்லா பாட்டு பாடுற, பாட்டு போயிருக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த ஓல்டு சிவாங்கிக்கு 20 வயசு, இப்ப எனக்கு 26 வயசு ஆகுது. எப்படி நான் அதே மாதிரி இருக்கிறது? இந்த பிள்ளை லவ்ல விழுந்துடுச்சோ, இவர் தான் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம். இவங்க போஸ்ட் எல்லாம் வேற அப்படி இருக்கும், எல்லாம் கன்ஃபார்ம். நைட் 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கால் வருது, சிவாங்கிய பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு. நேத்தே எங்க அம்மா அப்பா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் கூட பெஹேட் வச்சு வாங்குற மாதிரி தான் தெரியுது. வீணாச்சோ பேச்சோ, சொல்லாமல் நெஞ்சில் பாரம் சேர்ந்தாச்சோ, சொன்னாலும் காதில் கேளாமல் போச்சோ, உன்ன தேடி தேடி வந்த அட என்ன தொலைச்ச நான் தானே, ஒரு பூவ கேட்டு வாங்க ஏங்கி ஏமாந்து வாடி போனேனே, ஓடல ஓடல நானா தேடல தேடல வீணாசை கிடைக்கல. GT Holidays presents Behind Notes Shivangi Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayul Tharum Ayurveda மற்றும் Velamal Nexus. நான் ஒரு இன்னைக்கு தான் என்னோட பாட்டு ஜஸ்ட் 1 hour பிஃபோர் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆடியோ. அதுக்கு வந்து கம்போசர் அதுக்கு சொன்னா எல்லாரும் கத்துனீங்க. எனக்கு அதுவே வந்து நான் அங்கேயே ஒரு மாதிரி என் கண்ணு கொஞ்சம் லைட்டாக கண் கலங்கிடுச்சு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தேங்க்யூ ஸோ மச். இல்லை, எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி தோணுது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு டவுட் உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஃபேன்ஸ் வருவாங்க, உங்களுக்கு வராமல் யாருக்கு வருவாங்க? என்னங்க பாருங்கள், உங்களுக்காக வந்து எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்காங்க. வை ஷிவாங்கி, வை வாஸ் அ டவுட் டு யூ? அது நான் என்ன சொல்கிறது, அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தானே. அப்பேற்பட்ட பெரிய ஆளுக்கே வந்து நாளைக்கு ஒரு படம் வருதுன்னா நான் ஆளுங்க வருவாங்களாங்கிற டவுட் இருக்கும்ல, அந்த மாதிரி பயம் எப்போவுமே. அது என்றைக்குமே ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி நைட்டாக வந்து பயம் வந்துட்டே தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்டு கொஞ்சம் டெய்லி லைஃப்பில் வந்து நான் ஒரு ஆளுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆளாகவே நான் மதிக்கவே மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் பாட்டு டி நகரில் போய் எதாவது சாப்பிடுவேன்,
கீதம்ல உட்காந்து தோசை சாப்பிடுவேன், இல்லை கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவேன், ஆட்டோவில் போவேன். எனக்கு வந்து இன்னுமே வந்து எல்லாரும் கேட்பாங்க, கார்லாம் வச்சுருக்கேன் ஆனால் ஆட்டோவில் நேற்று கூட கார்லாம் இருந்துச்சு, ஆனாலுமே நான் ஆட்டோ புக் பண்ணி ரேபிடோவில் ஆட்டோவில் தான் போனேன். அதனால் ரியல் லைஃப்பில் நான் ஒரு ஆளாகவே என்னை மதிக்கிறது இல்லையா, எனக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சு ஆளுங்க வராங்க அப்படின்னா அப்போ தான் நீ ஞாபகம் வருது. ஓ அப்படி 2030 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணணும், ஐ வாண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங், இன்னும் இதெல்லாம் என் மைண்டில் இருக்குன்னா என்னென்ன சிவாங்கி? எனக்கு ஒரு அருமையான யார்ப்பா அது வேணும். நல்லது தானே, வேணுமா அது வேணாமா? வேணும். வேணும். கண்டிப்பா நான் ஒன்றா ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. தேங்க்யூ. எனக்கு ஒரு அருமையான ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ஒரு லீடாக வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசியோ ஆர் ஒரு ஃபேண்டசி ராம்காமில் நான் லீடாக நடிக்கணும்னு ஆசை. சூப்பர், கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துரும். வாவ் செம்மையான ஒரு ஆக்டிங்கில் ஒரு ப்ராப்பர் ஸ்லோ பர்ன் ஸ்டோரியில் எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை. ஆமா. வாவ், இது எப்போ ஆரம்பிச்ச ஒரு கனவு? அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் எல்லாருமே அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாகவே வந்து உங்களோட போஸ்டாக இருக்கட்டும், த வே ஐ திங்க் ஹவ் யூ கேரி யோர் செல்ஃப், ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக மாறின மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஆமாவா இல்லையாங்க? ஐ திங்க் இது யூ வாண்டட் டு க்ரூம் யுவர் செல்ஃப் லைக் தட்ஸ். எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் மீடியா அப்படின்னும் பொழுது வி ஹேவ் டு கீப் அவர் செல்ஃப் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களோட ஒரு ஜேர்னி நான் பார்க்கும்போது ஆஃப் லேட்டாக இந்த டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மெனக்கெடல் எடுத்து ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டா ஹீரோயினுக்காக? இருக்கலாம், தெரியாது. என்ன கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது. ஸோ அது ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அண்ட் நல்ல ஒரு பெரிய படத்தில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஒரு ரஜினி சார் படத்தில் பண்ணோம், விஜய் சார் படம் பண்ணல, இதுக்கு மேலே இல்லைன்னா எனக்கு அவரோட படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு நான் ஆசைப்பட்டேன். பட் அதுக்குள்ளே அவர் வந்து இதுதான் என் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. பட் அதுவும் எனக்கு நிறைய படங்கள் இந்த மாதிரி அருமையான ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படிங்கிறது. பாட்டு வயசு வரும்போது ஐ வாண்ட் டு பிகம் அ பெர்ஃபார்மர். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அவ்வளோ ஷோஸ்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு. அது என்னன்னா, ஐ எம் வெயிட்டிங். ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் அதர் சாங்ஸ் மேஜர்லி இன் மை ஓன் கான்சர்ட்ஸ். அதனால தான் நான் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு கான்சர்ட்டுக்கும் மாதத்துக்கு ஒரு கான்சர்ட் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அவ்வளோ கான்சர்ட்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஏன்னா வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து மற்றவங்க சிங்கர்ஸ் பாடின சாங் அதை அவங்க கான்சர்ட்டில் அவங்க பாட போகிறாங்க, நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. ஆனால் என்னோட ஓன் ஸ்டஃப் நீங்கள் கேட்கணும், என் பாட்டுக்காக நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடுத்த 5 இயர்ஸில் எனக்கு வந்து என்னோட ஓன் சாங்ஸ் வந்து ஒரு 1.5 hour செட்லிஸ்ட்டில் ஒரு 60-70% வந்து அது நான் பாடின பாட்டாக இருக்கணும். அதுதான், அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அடுத்த 5 இயர்ஸில் இது எனக்கு நடக்கணும். ஆஃப்கோர்ஸ் அருமையான ஹஸ்பண்ட். என்னப்பா இதோட நல்ல ஐட்டம்லாம் சொன்னேன், அதுக்கெல்லாம் கைத்தட்டல. எது பிடிக்குதோ அதான் கேட்க முடியுமா? அப்போ மிச்ச ரெண்டெல்லாம் பிடிக்காதா? அருமையான ஒரு ஹஸ்பண்ட், எமோஷ்னலி மெச்சூர். அவன் யார் என்னங்கிறது அவனுக்கு தெரியணும், என் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் ஸ்டேபிளாக இருக்கணும், நல்லா கேரி பண்ணணும், அழகாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். நான் கட்டி பிடிச்சா எனக்கு நல்லா வார்மாக இருக்கணும். 5'11". மா நீ சொல்றது எனக்கே லைட்டா ஃபீலிங்ஸ் வருது. அப்படி பிடிச்ச ஒரு வார்ம்த் வரணும், அது வரணும், அதெல்லாம் இருக்கணும். அந்த ஆள் என்னோட வீடா இருக்கணும். ஓகே, நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஆஹா, என்ன இவங்களே எடுத்துறாங்க. வெல்விஷரா இருக்கணும், என்ன பண்ணாலும் என்கரேஜ் பண்ணணும் சிவாங்கி. ஏய் யார்ப்பா நீங்க? சூப்பர். சோ இது எல்லாமே இருக்கணும். ஆமா, நல்ல அழகான 2 குழந்தைங்க. ஓ 2 குழந்தைங்க. ஆமா. வாவ், எல்லாம் பிளான்டா இருக்கு. எனக்குன்னு ஒரு குட்டி ஃபேமிலி. அதுக்குள்ள நான் கீபோர்டு வாசிக்க கத்திக்கணும், என் ஷோல நானே கீபோர்டு வாசிக்கணும். இதெல்லாம் தான் அடுத்த 5 வருஷ பிளான். பேலன்ஸ், நல்ல ஒரு அருமையான பேலன்ஸான லைஃப், இதுதான் வந்து என்னோட வாழ்க்கை கோல். ஓகேம்மா. சிவாங்கி வந்து அதுக்கும் மேல இன்னொன்று சொல்லணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாமியார் வரணும். ஐயோ, நீ சொன்ன லிஸ்ட் எல்லாம் வச்சு இப்பதான் நான் முன்னாடி கேமரா முன்னாடி பதிவு பண்ணாத லாஸ்டா நீ ஒரு விஷயம். ஓகே, அப்ப கூடிய சீக்கிரம் வந்து பிஹைண்ட் நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மறக்க முடியாத கல்யாணம். ஆஹோ, எனக்கு நேத்தே எங்க அம்மா அப்பா
எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் கூட பிஹேவியர்ஸ் வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் மாப்பிள்ளை மட்டும் ரெடி ஆகலையேப்பா அப்படின்னு வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்ப்போம். இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமா, ஓகேவா? தெரியாது கடவுள் என்ன வச்சிருக்காரோ. இல்லை நீ சொல்லி ஆக்சுவலி இப்போ நம்ம கேமரா முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்களா, அதுக்கேற்ற ஒரு மாப்பிள்ளை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இல்லை எது பண்ணும்பொழுது there's lot of criticism இல்லை. அண்ட் I've seen சிவாங்கி அதையும் வந்து பதிலடி கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறது வந்து நானே ஓகே இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க பாருங்கன்றீங்க. பட் வாட் ஆக்சுவலி உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது? இல்லைப்பா, அது மாசத்துல ஒரு 3 நாள் மண்டை கொஞ்சம் கோளாறாயிடும். அந்த டைமில் வந்து கமெண்ட் போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண. அதாவது இந்த ஸ்னிக்கர்ஸ் ஆடு மாதிரி பசிக்கும் போது பைத்தியம் ஆயிடுவாங்க, ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டா நல்லா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி மாதத்தில் ஒரு 3 நாள் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த டைமில் ஏதோ ஒரு கமெண்ட்டை பார்த்துருவேன். பார்க்கும்போது என்ன ஆகுனா, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அப்போ நான் பதில் கொடுப்பேன். அந்த பதிலையும் தப்பாக போடுவாங்க, அது தப்பாக மிஸ்இன்டர்பிரேட் ஆகிடும். உடனே நான் டிலீட்டும் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா வந்து நான் ஒன்று போடுவேன், நான் ஒரு மைண்ட் செட் வச்சு போடுவேன். எல்லாரும் என்னன்னா இது அவனுக்கு சொல்கிறேன், இது இவனுக்கு சொல்கிறேன், இவனுக்காக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நான் யாருக்காகவும் நான் எனக்காக தான் பேசுவேன். ஆக்சுவலி நான் இங்கே யாருக்காகவே நான் வவுச் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேன்னா ஓப்பனாகவே பண்ணுவேன், இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். இன்டெரக்டாக நான் யாருக்காகவே நான் வவுச்சே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ அவனை அட்டாக் பண்ணுற, இவனை அட்டாக் பண்ணுற, இவன்கிட்ட பேசுகிற அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு எதுக்கு அப்படி மிஸ்இன்டர்பிரேட் ஆகுதுன்னே எனக்கு புரியல. ஸோ இன்னொன்று இந்த ட்ரெஸ்ஸிங் பற்றி போடுவாங்க. சில சமயம் எம்மா நீ நல்லா பாட்டு பாடுற, பாட்டு போயிருக்கலாம் அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் அந்த வி மிஸ் த ஓல்டு சிவாங்கி அப்படிங்க அந்த கமெண்ட்லாம் வந்து வேலிட், கன்ஃபார்ம் வேலிட். ஏன்னா அந்த ஓல்டு சிவாங்கி தான் எனக்கு இவ்வளோ மக்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஓல்டு சிவாங்கிக்கு 20 வயசு, இப்போ எனக்கு 26 வயசு ஆகப்போகுது. எப்படி நான் அதே மாதிரி இருக்கிறது? நீங்கள் அப்படி இருந்தீங்களேம்மா, இப்போ இப்படி இருக்கீங்க, அப்போ அதெல்லாம் ஃபேக்கான்னு கேட்டால் கோவம் வருமா வராதா? 15 வயசில் நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், 20 வயசில் நம்ம வேறு மாதிரி ஆளாக மாறியிருப்போம். 20 வயசில் போய் நீ 15 வயசில் இப்படி பண்ணியே, இப்போ ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அதுக்கு? அதுதான் எனக்கு வந்து அங்கே தான் எனக்கு கோவம். ஏங்க எனக்கு இப்போ 26 வயசுங்க, ஏங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் இன்னோசென்ட்டாக இருந்தீங்க, இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறா பாரு அப்படிம்பாங்க. அப்போ நான் இன்னசென்ட்டாக இருந்தேன், இப்போ நான் இன்னசென்ட்டாக இல்லை. இருக்கட்டுமா? இல்லை கரெக்டு தான்றாங்க. ஸோ அது எப்படி அப்படி, இது எப்படி ஒரு இந்த கேள்வி எப்படி வேலிடு? சரி அதை விடுங்க. ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பார்த்துட்டு அது கீழே என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசுகிற வீடியோ ஒன்று. நான் வந்து ஃபோனில் எப்போவுமே கொஞ்சம் சீரியஸாக தான் பேசுவேன். பேசும்போது அது கீழே பாரு வாய்ஸ் மாறிடுச்சு, அப்போ இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் பொய், தமிழ்நாட்டு மக்களை விபூதி அடித்தேன், இப்படிலாம் வந்து கமெண்ட்டு. நான் வந்து அது ஃபோன்லேருந்து வர்ற வாய்ஸ் நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட்டு, அப்போ இருக்கிற வாய்ஸு இப்போ இருக்கிற வாய்ஸு அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக இப்போ பேசுகிறதுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து நீங்களும் என்னை பார்த்துருக்கீங்க, இன்டர்வியூக்கு காலேஜெலாம் முடிச்சுட்டு வேர்வையோடு வருவேன். காலேஜ்லாம் முடிச்சு காலேஜ் பேக்கோட வந்து இன்டர்வியூவாக கொடுத்தேன். அப்போ இருக்கிற அந்த மேனரிசம், என்னோடய ஆட்டிடியூட் எல்லாமே இவால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வரும். என்னங்க நீங்கள் 5 வருஷம் முன்னாடி மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஸோ அது இப்போ இவால்வ் ஆகிறது வந்து இப்போ நிறைய பேர் என்ன அவ்வளோ ஓன் பண்ணுறாங்க, அதுவும் நான் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய அம்மமார்கள் இருக்காங்க, அம்மமார்கள்னால் 40+ ஆடியன்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை குழந்தையாக பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது சம் பீப்புளுக்கு அது பிடிக்கும், சம் பீப்புளுக்கு அது பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, திஸ் இஸ் லைஃப். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு காமெண்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப அழுத ஒரு மூமெண்ட்னா எந்த காமெண்ட்? நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இப்படி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு. முந்தா நேற்று வந்து நான் அந்த கம்போசர் வரேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ போட்டேன். அதுக்கு வந்து ஒரு பேரலாக ஒரு எடிட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் அது மறந்து போயிட்டேன். 3 years பேக் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று, ஒரு இன்டர்வியூ, அர்ச்சனாக்காவோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் நான். அதில் வந்து வித்தின் 5 years நான் வந்து ஒரு பாட்டு அட்லீஸ்ட் என்னோட ஓன் சாங் நான் பண்ணோம் அப்படிங்கிறது அதை நான் போட்டிருப்பேன். அதை நான் சொன்னதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அதை எடுத்து எடிட் பண்ணி இப்போ பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இல்லை அன்றைக்கி சொன்னோம், ஆனால் நம்ம பண்ணிட்டோமே. நிறைய பேர் சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு அது பண்ணாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படியோ பண்ண. அண்ட் இந்த சாங் பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, நிறைய விஷயங்கள். இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பட்ஜெட் வச்சுருந்தோம், இங்கே போய் எங்கேயாவது போய் எடுக்கலாம்னு நினச்சோம், அது முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் சாங், இட் ஹேட் அ லாட் ஆஃப் கரெக்ஷன்ஸ்.
இது வந்து இப்படி இல்லை, இது இப்படி வேணாம், அப்படி வேணாம். அண்ட் எனக்கு இந்த தொழிலுக்கு எனக்கு ரொம்ப நியூ. ஸோ மியூசிக் ப்ரொடியூசர்ஸில் இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து அப்படியே புரியவே இல்லை. அவனை வந்து தெரியாமல் நான் இதை எடுத்துட்டேனோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ரீலுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவள் சொன்னதை செஞ்சிட்டா அப்படிங்கிறது ஒரு கமெண்ட். அந்த சொன்னதை செஞ்சிட்டாங்கிற கமெண்ட்டு பார்க்கும்போதே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அது ஏன்னா இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, செய்கிறது தான் முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அது சக்ஸஸுங்கிறது இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். செய்கிறோம்ல, நோ ரிக்ரெட்ஸ், ரிக்ரெட்டே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் தேடி போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான். ஆஹா, ரொம்ப அழகா, என்னங்க ரொம்ப மெச்சுவர்டா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இதே 5 வருஷம் கழிச்சு போயிட்டு ஷோப்னாக்கா இன்டர்வியூல நானா இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோமெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆஸ் யூ செட், நம்ம நிறைய விஷயம் சேலஞ்ச் பண்ணிப்போம். ஜேர்னி வந்து ஒரு சிங்கிங்கில் ஆரம்பித்து இன்னைக்கு உங்களால் முடியும் எத்தனையோ விஷயங்கள். ஐ திங்க் 2019 ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு 2026 ஒரு சிங்கராக, அதுக்கப்புறம் ஒரு குக்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வரும்பொழுது இல்லை என்னால் குக் பண்ண முடியும். அதில் இட் வாஸ் ஸோ சேலஞ்சிங் டு see ஆல் த டிஷ்ஷஸ். ஓ, சிவாங்கியால் இதெல்லாம் பண்ண முடியுமா? அண்ட் நவ் as a music composer எனக்கு வந்து when they told me yesterday I said என்ன சொல்கிறீங்க, சிவாங்கி மியூசிக் கம்போசரான? தென் ஐ செட் சாங் நான் கேட்கணும்னு ஜஸ்ட் நானும் கேட்டேன், ஹரிஷ் ப்ளே பண்ணாங்க. So this is not easy, Shivangi. First of all, congratulations. Thank you so much. Proud ஆ இருக்கு. Thank you so much. And எப்படி இருக்கு இந்த ஜர்னி? நீங்க 2019ல இருந்து to 2026 long way இன்னும் இருக்கு, but how is this so far? நீங்க சொன்ன ஒரு ஃபேக்டர் தான். நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அடுத்த ஒரு 2 வருஷத்துல என்ன மறந்துடுவாங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்துல கூட. அது ஒரு பயம், ஆக்சுவலி நம்மளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ஒரே விஷயம் பண்ணக்கூடாது, பாடுனா பாட்டிலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாமே, டான்ஸ்னா டான்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம், படம்னா படத்துலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால வந்து அந்த படம் வரதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இன்னொன்று வந்து நான் ஏன் வந்து கம்போசராக வந்தேன் அப்படின்னா, எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அது நான் போய் வேற ஒரு மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், இப்படிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, இப்படிலாம் எனக்கு ஒரு டியூன் வேணும் அப்படின்னா, என் ஃபீலிங்ஸும் அவங்க ஃபீலிங்ஸும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 வருஷம் நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. சரின்னு என்னன்னு சொல்லிட்டு நானே கீபோர்டில் கை வச்சேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 1 இயராக மார்ஷல் அண்ணா கிட்ட பேசிக் கீபோர்டு கூட கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த சாங் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தங்க அடி வாங்கினே இருந்தா அந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் நினச்சிருப்பீங்க வாழ்க்கையில் அடி அப்படின்னு, லவ்வில் அடி. ஸோ அதனால வந்து ரொம்ப அடிபட்டு நிறைய பேசுவேன். இல்லை நான் என்ன நினச்சேன்னா, நான் மட்டும்தான் அடி வாங்குறேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அடி வாங்குறாங்க. சரி, அதனால வந்து இது பெண்களின் ஃபீலிங்ஸ் போல இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த லிரிக் கொஞ்சம் யூனிசெக்ஸாக தான் எழுதியிருக்கோம். அதனால வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி ஒரு. ஏன்னா எல்லாரும் நினைப்பீங்க நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிலாம், அப்படி கிடையாது. இந்த பாட்டு வந்து என்னோட ஒரு கதை, பல பெண்களின் கதை, அவ்வளோதான், ஒரு கதை. இதனால நான் வந்து ஐயோ இந்த எதுவுமே சரியில்லைப்பா, இந்த உலகமே பேட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு, அதை வச்சு ஒரு பாட்டு வந்து நானே ஃபீல் ஆங்கி கொட்டியிருக்கேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஃபீலிங்ஸை கொட்டியிருக்கேன்றீங்களே, அப்போ இந்த பாட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்திருக்கும்ல? ஆமா, அது உங்க கண்ணிலே தெரியுது. இது என்னன்னா, இந்த சாங் வந்து இட்ஸ் டாக்கிங் அபவுட் பேர் மினிமம் இன் அ ரிலேஷன்ஷிப். இப்போ நான் வந்து பேர் மினிமம் அப்படின்னா எல்லாரும் கேட்பீங்க, பேர் மினிமம்னா என்ன அப்படின்னு. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ், வயசு பெண்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை விட்டுருங்க, வயசு பெண்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் ஜெனரேஷனில் இது கூட ஒருத்தன் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாட்டே. ஆமாம், அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே எத்தனை வயசு பெண்கள் இருக்கீங்க? நைஸ். இப்போ அவங்க யாராவது லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக லவ் கிடச்சிச்சு, பையன் சூப்பராக அட்டென்ஷன் தரான் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்படி இல்லையா? இல்லை, பார்த்தீங்களா
அம்மா அவங்க சந்தோஷப்படுறாள், உன் வலி பெரும் வலியா இருக்கும் போல, இது வேற ஷோவா மாறிடும் போல இருக்கு. இல்ல நான் இந்த பாட்டு எதை பத்தி அப்படின்னு அப்ப என்ன சிவாங்கி சொல்ல வரீங்க? அப்ப இப்ப இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அந்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நான் ஜெனரலைஸ் பண்ண விரும்பல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது இது நம்ம ஜெனரேஷன் தானா எப்படி லவ் பண்றாங்க, அப்ப நான் தான் சரியில்லையோ ஆளை சூஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இன்னொன்று நான் என்னை சுற்றி நிறைய பொண்ணுங்க கிட்ட கேட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு இதே பிரச்சனையாக இருக்குது. அவங்க போய் கஷ்டப்பட்டு லவ் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, பார்த்தா அவன் என்ன ஏதோ கேம் ஆடிட்டு இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிடுவாங்க. நம்மளை வந்து மதிக்கவே, அது எப்படி நான் சொல்கிறது, நாட் டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட், அது இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து அவ தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி எழுதின ஒரு ஒரு விஷுவலைசேஷன் கூட அதை வச்சு உள்ள பாட்டு தான் இது. ஆமாம், இப்போ இதுக்கே ஒரு கைத்தட்டல். ஏன்னா எவ்வளோ போல்டாக உண்மையாக சொல்கிறாங்க பாருங்க. இதுதாங்க பாட்டு, இதுதான் ஃபீலிங்ஸை உடச்சி எழுதியிருக்க ஒரு பாட்டு, அது ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது. இல்லை நீங்கள் கேட்டிங்கல்ல ஜென்சி அப்படிங்கிறது, நான் ஜெனரேஷனே வந்து நான் இங்கே டார்கெட்டே பண்ணல. இன்ஃபேக்ட் ஜென்சி கேர்ள்ஸ் அண்ட் ஜென்சி பாய்ஸ் அவங்களாம் ரொம்ப தெளிவான. இப்போ இந்த பாட்டு எல்லாரையும் போய் குத்துமாமா? யாரெல்லாம் அதை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சும்மா அது வந்து விஷுவல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து, இப்போ நிறைய பேர் அப்படிலாம் இல்லைன்னாங்க. உங்களில் எத்தனை பேர் லவ் பண்ணி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்டவ நான் இது தானே சொன்னேன், இது கூட உன்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறது எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எல்லாரும் கை தூக்குறான். அவ்வளோதான், இதுதான் இந்த பாட்டோட வெற்றி. இங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த பாட்டு என்னன்றது ரொம்ப அர்த்தமா அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா, சூப்பர். ஸோ சிவாங்கி, இது ஒரு சைடு இருந்தாலும் அதாவது அந்த ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் எனக்குள்ளே இருக்குது. பட் இந்த இமோஷன்ஸை வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் கொண்டு வரணும் அண்ட் மக்களுக்கு போய் அது சேரணுன்றது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயம் தான். இது எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு? நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தானே. நீங்கள் என்ன கரியர் ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்து பாருங்க, நம்ம மனசில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. என்னன்னா நான் அவமானப்பட்டதெல்லாம் கூட கேமராவில் நான் வந்து சொல்லி அழுதுருக்கேன். அது வந்து நானும் மாறணும்லாம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் மனசில் வைக்கணும், கொஞ்சம் கெத்தாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. நமக்கு அது என்னன்னே தெரில, வரமாட்டேங்குது. எவ்வளோ வயசானாலும் எதுவாக இருந்தாலுமே வந்து ஃபீல் பண்ணி அது டக்குன்னு நான் உடச்சிட்றேன். இன்னைக்கு கூட நான் வந்து கொஞ்சம் கெத்தாக பிஹேவ் பண்ணணும் தான் வந்தேனே. ஆனால் அது வந்து என்னங்க கெத்தாக தான் இருக்கீங்க, அழகாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அது அழகாக சொல்கிறீங்க. இல்லை, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது, திறந்த புத்தகமாக இருக்கக்கூடாது, நம்மளை எப்போ வேணால் வீக்னஸ் வச்சு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அதாவது நான் வீக்குங்கிறது ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே என்ன உங்களால் என்ன அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்ன ஃபேக்டரே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு எப்போவுமே நான் எக்ஸ்ப்ரெசிவான ஒரு பர்சன் தான். நான் வந்து முன்னாடியிலேருந்தே, இப்போ நான் சொல்கிறேன்ல, பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த பாட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கே வந்திருக்குங்கிறது தான் இப்போ ஃபைனல் அவுட்டு. அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, நான் மனசுக்குள்ளே வைக்கிற பர்சன்லாம் கிடையாது. யாரை பார்க்குறேன்னா அவங்கள்ட்ட நான் வந்து என் ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிடுவேன். ஸோ அந்த ஆள் எனக்கு வந்து சேஃப் அப்படின்னு தோணுச்சுன்னா. ஓகே, சூப்பர் சூப்பர். இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? லைட்டாக ஒரு 2 லைன் ஏதாவது ஒரு சாங் இன்னைக்கு பாடின வெளியான சாங்கை நான் பாடுவா. எஸ், we will start with the song. என்னாச்சோ ஆச்சோ வீணாச்சோ பேச்சோ சொல்லாமல் நெஞ்சில் பாரம் சேர்ந்தாச்சோ, சொன்னாலும் காதில் கேளாமல் போச்சோ, உன்ன தேடி தேடி வந்த அட என்ன தொலைச்ச நான் தானே, ஒரு பூவை கேட்டு வாங்க ஏங்கி ஏமாந்து வாடிப்போனேனே, ஓடல ஓடல நானா தேடல தேடல வீணாசை கிடைக்கல. ஓ மை காட், ஆஹா, என்னன்னா பாட்டு வரிகள்லாம் ஐ திங்க் பாட்டு வரிகளை டீகோட் பண்ற ஒரு ரவுண்ட் வைக்கணும் போல இருக்கியா? இந்த பிள்ளை லவ்ல விழுந்துடுச்சோ, இவர் தான் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டு, 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம், இவங்க போஸ்ட் எல்லாம் வேற அப்படி இருக்கும், எல்லாம் கன்ஃபார்ம். நைட் 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கால் வருது, சிவாங்கிய பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு. நேத்தே எங்க அம்மாப்பா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் கூட பிஹைண்ட் வச்சு வாங்குற மாதிரி தான் தெரியுது.
Out Shivangi Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Howda Pay, powered by WorkBee, a unified platform for finance, accounts and HR. AirFiber Wi-Fi, all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV, pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes, இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ், dedicated to excellence. GT Holidays presents Behind Notes Shivangi Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by WorkBee, AirFiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Velamal Nexus.